ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் பற்றி சொன்ன ஒரு விஷயம்தான். என்னென்னா, சிவகார்த்திகேயன்னாலே ஒரு நம்பிக்கை. ஸோ சிவகார்த்திகேயன் அவர் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு அவரோட முயற்சியை வச்சு திறமையை வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. திறமையும் கடின உழைப்பு இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ன்ட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதராசி படம் வர செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் இருந்து சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பாட்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிரிக்கல் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் சார் ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டிருக்காருங்க. செம்மையாக இருக்குது லிட்ரலி. அது பார்க்க போது நம்மளுக்கும் ஆடணும்னு வருது, ஆனால் வர மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோவில் இருக்க அந்த ஸ்டெப்பு தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இது இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகும். எல்லாருமே இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சாங்கில் மாசான ஒரு லைன் இருக்குது. என்னென்னா, இனி ராஷ்மிகா வந்தாலும் ஜெண்டையா நின்றாலும் திரும்பி பார்க்க கூட மாட்டேனே, என்னை போக்கின்னு சொன்னாலும் தாக்கி விட்டு போனாலும் ராக்கி கட்ட சொல்லி கேட்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த லைன் பாருங்கள், வைரல் ஆகுதா ட்ரெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஆகும் சோஷியல் மீடியாவில். அடுத்ததாக நம்ம அனிருத் சார் லோகேஷ் கனகராஜ் சாரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தான் இன்டர்வியூவில். ஸோ என்ன சொன்னார்னா, நம்ம கண்ட்ரிலே பெஸ்ட்டு டைரக்டர்னால் வேறு யாருமே இல்லை, அது லோகேஷ் கனகராஜ் சார் தான். ஸோ அவர் கூலி படத்துக்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவரை ஸ்ட்ரென்த்தாக வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் சாரை வச்சு அழகாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக இருக்குது. அண்ட் இந்த படத்துலேருந்து நாங்கள் வெறும் 3 சாங் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் டீசரோ ட்ரைலரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இப்போவே இந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு இன்னும் நிறையா ஹைப் இருக்குன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட காம்போனால தான் இந்த படத்துக்கு இன்னுமே ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காக நான் ஹைப் ஏற்ற நான் விரும்பலை, ஆனாலுமே லோகேஷ் கனகராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக இருக்குது வித் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம அனிருத் சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக FTFS பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். FTFSனால் அதாவது நம்ம கிங்டம் படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு ஜூலை 31. அந்த படத்தோட டைரக்டர் கௌதம் சார். ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய பேர் வந்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூவாக கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த படம் பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. அதில் வர நம்ம அனிருத் சாரோட பீஜமாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. அண்ட் நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட ஆக்டிங்குமே வந்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செம்மையாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் இல்லை லேக் இருக்குது, டோட்டலாகவே மேட்ச் ஆகலை, ஃபஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ டோட்டலாக மேட்ச் ஆகலை, அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 7.5 ஒரு 7 அந்த மாதிரி தான் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பார்ட் 1 மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கண்டினியூ பண்ணி பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்ட் 1 பார்க்குற மாதிரி இல்லை, பார்ட் 2 என்ன, அதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது இல்லையா, பார்ட் 2 எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த படம் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ரேட்டிங் வந்துட்டு 10க்கு ஒரு 7 கிட்ட வரும். ஓவராலாக இந்த படம் ஓகேன்னு சொல்லாங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டுமே மொத்தம் 8 படம் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டி ராஜவேல் டைரக்ஷனில் ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, தீனா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம். கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியோட போய் பார்த்தா மாசாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கௌதமன் கணபதி டைரக்ஷனில் சரண்டர் படத்தில் தர்ஷன் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்ஷனில் அக்யூஸ் படத்தில் யோகி பாபு, அஜ்மல் நடிச்சிருக்காங்க. அனீஷ் ஷராஃப் டைரக்ஷனில் முதல் பக்கம் படத்தில் வெற்றி, ஷில்பா, கிங்ஸ்லி, தம்பி ராமையா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சுரேஷ் டைரக்ஷனில் மிஸ்டர் ஜூகீப்பர் படத்தில் புகழ், மாரிமுத்து, ஷெரின், சிங்கம்புலி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. MC ஜோசப் டைரக்ஷனில் மீஷா படத்தில் ஷைன் டாம், கதிர் நடிச்சிருக்காங்க. நவீன் டி கோபால் டைரக்ஷனில் உசிரே படத்தில் TJ ஜனனி நடிச்சிருக்காங்க. விஜயசேகரன் டைரக்ஷனில் போகி படத்தில் நம்பி, மொட்டை ராஜேந்திரன், MS பாஸ்கரன், ஸ்வஸ்திகா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. மொத்தம் அதாவது நான் சொன்ன மாதிரி
8 படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். அடுத்ததாக ஜிவிஎம் சார் டைரக்ஷனில் காக்க காக்க படம் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இப்போ வரைக்குமே காக்க காக்கனாலே அதில் வர சீன்ஸாக இருக்கட்டும், நம்ம சூர்யாவாக இருக்கட்டும், ஜோதிகாவாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். என்றைக்குமே அந்த படம் இங்கே தாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட மொத்தம் 22 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 22 வருஷம் ஆனாலுமே என்றைக்குமே அது பார்க்க போது புது படம் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலே அந்த படத்துக்கு இருக்குது. அடுத்ததாக பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில் தலைவன் தலைவி படத்தில் நித்யா மேனன், விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இப்போ இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடாக 50 crores கிட்ட மொத்தமாக வசூல் செஞ்சுருக்கு. அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் சார் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஏசுதாஸ் சாரை போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த அவர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துருக்காரு அண்ட் ட்வீட்டுமே போட்டிருக்காரு. என்ன ட்வீட்னா, met my childhood favorite at his place at #Dallas, #Esudas, amazed at his research work and love for Indian classic ப்ராக்கெட்டில் கர்நாடிக் மியூசிக். அவர் அழகாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அண்ட் இவங்களை பார்க்க போது எனக்கு ஒரு சாங் கூட ஞாபகம் வருது. என்னென்னா, பச்சை கிளிகள் தோலோடு, இந்த பாட்டு கேட்க போது எனக்கு இவங்களோட காம்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த பாட்டுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் போட்டார் அண்ட் நம்ம ஏசுதாஸ் சார் தான் பாடினார். நரேன் சார் எல்சியூ பற்றி சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, பென்ஸ் படமும் எல்சியூவில் கனெக்ட் ஆக போகுது. ஸோ பென்ஸ் வந்துட்டு 4வது படமாக இருக்க போகுது. ஸோ கைதி 2 படத்துக்காகவும் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் எப்போ வரும் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் மல்டிபிள் கேரக்டர்ஸை நிறைய பேர் எல்சியூ வேர்ல்டில் இணைய போகிறாங்க. ஸோ இந்த எல்சியூ வேர்ல்டுக்காகவே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு மாசான ஒரு நியூஸு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஆகஸ்ட் 2 இந்த படத்தோட ட்ரைலரும் அண்ட் ஆடியோ லான்ச்சும் வச்சுருக்காங்க. இப்போது இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்த படம் எல்லாமே யூஏ படமாக தான் இருந்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அதாவது சின்ன பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது. அதாவது ரஜினிகாந்த் சாரை எல்லாருக்குமே பிடிக்கும். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லா ஃபேமிலிஸ்க்குமே நம்ம ரஜினிகாந்த் சாரை பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால சின்ன பசங்க பார்க்க முடியாது. மைட் பி இந்த படத்தில் ஏதாவது பிளட் சீன்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஆக்ஷன் ரொம்ப வேறு லெவலில் லைக் ரொம்ப ஆக்ஷன் படமாக இருந்திருக்கலாம். அதனால் மைட் பி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. லுக்ஸ் லைக் அ பிளடி ஆக்ஷன் பேக்டு சம்பவம் லோடின்னு கூட சொல்லலாம்.